2 வெங்காயம் மட்டும் இருந்தால் போதுங்க. சூப்பரான ஒரு லஞ்ச் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பல் பூண்டுங்க, அதையுமே நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணுங்க. கருகு விட்டுறக்கூடாது. இந்த சாதத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு சாதம் வந்து சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு மசாலாவோட சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ரைஸுக்கு தொட்டுக்க ஆம்லேட் இல்லைன்னா வடகம் இருந்தாலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.